ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியோட பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும், வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும் ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது. பொதுவாகவே ராகு கேதுக்கள் வக்ர கிரகங்களா இருக்கு. ஸோ வக்ர கிரகங்கள் அப்படின்னா பின்னோக்கி தான் நகரும். இப்போ இந்த குரு சனியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் 5 மாத காலகட்டங்கள் கிட்டத்தட்ட வக்ரமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிட்டு திரும்ப அடுத்தது முன்னோக்கி தான் நகர்ந்து போவாங்க. 1ஆம் இடத்துல இருந்தா 2, 3, 4ன்னு. அதே மாதிரி சுக்கிரன், புதன், இந்த மாதிரி செவ்வாய், இந்த கிரகங்கள்லாம் சில நாட்கள் வக்ரமா இருப்பாங்க. அப்புறம் அந்த வக்ர நிவர்த்தி ஆயிட்டு அதே மாதிரி அசெண்டிங் ஆர்டர்ல போவாங்க. 1, 2, 3 அந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டங்கள்ல பயிற்சி ஆவாங்க. ஆனா இந்த ராகு கேதுக்கள் மட்டும் எப்பவுமே வக்ர கிரகங்கள், ஆல்வேஸ் வக்ர கிரகமா இருக்கனால எப்பவுமே பின்னோக்கி தான் நகரும். அப்போ என்ன 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடம், அப்புறம் 8 அந்த மாதிரி நகர்வாங்க. ஸோ அதனால இவ்வளோ நாளா உங்களுக்கு ராகு 5ஆம் இடத்துல இருந்துச்சு விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும். இப்போ ராகு 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கும், கேது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்துச்சு, 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது. உங்க ராசி பொறுத்த வரைக்கும் ராகு கேதுக்கள் ராகு 4ஆம் இடத்துலையும் கேது 10ஆம் இடத்துலையும் பயிற்சி ஆகுது. இதோடைய பலன்கள் என்னன்னா ரொம்ப நல்லா இருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. விருச்சக ராசி எடுத்துக்கிட்டாலே நல்ல பலன்கள் சொன்னாலே எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க. அதாவது இவ்வளவு நாளா சனியோடைய தாக்கம் வந்துச்சு, இனி சனியோடைய பார்வை உங்க ராசிக்கு இல்லை. ஸோ அதனால ராகு கேதுவும் நல்ல பொசிஷன்ல தான் வரப்போகுது. அதே மாதிரி குருவோட பார்வை உங்களுக்கு அஷ்டம குருவா மாறினாலும் குரு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்வை கொடுத்துருவாரு. ஸோ அப்போ ராகுனால நன்மைகள் மட்டும்தான். அதனால பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. இந்த ஒரு வருடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. அடுத்து வரக்கூடிய 1.5 வருடம் ரொம்ப நல்லா இருக்கு. பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாகவே விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைனாலுமே அதை ஈஸியா கையாளுவீங்க. அதே மாதிரி இதையும் பண்ணுங்க. இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய ராகு பல அற்புதமான விஷயங்கள்லாம் செய்ய போறாரு. 10ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது தொழிலில் சிறு சிறு தடைகள் அல்லது தாமதத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. அதுக்கு நீங்க வழிபாடு பண்ணிக்கங்க. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல துர்க்கைக்கு நீங்க விளக்கு போட்டு வணங்கிக்கங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்துல விநாயகர் வழிபாடும் கண்டிப்பா நீங்க பண்ணணும். தொழில் ரீதியா எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே, ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு கேது வந்திருக்கனால 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். ஸோ அதனால தொழிலுக்கு நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துக்கு எந்த வித பிரச்சனைகள் இருந்தாலும் யமகண்ட நேரத்துல, அதாவது செவ்வாய்க்கிழமைங்கிறது உங்களுடைய நாட்களா இருக்கனால செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்துல விநாயகருக்கு நீங்க தீபம் போடுங்க. 2 தீபம் போடணும். தேங்காய் எண்ணெயில வெள்ளருக்கு திரி இருக்கு இல்லைங்களா, அதுல நூல் சுத்திட்டு தேங்காய் எண்ணெயில ஊற வைங்க. ஏன்னா டக்குன்னு போட்டீங்கன்னா அது எரியாது, அணைஞ்சு போயிடும். அது ஒரு அபசகுணமா மாறிடும். ஸோ முதல் நாளே நீங்க ஊற வச்சுட்டீங்கன்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நீங்க தீபம் பொருத்தும் போது நின்று எரியும். தீபம் மண் அகல் தீபம் போடுங்க. தேங்காய் எண்ணெயில சுத்தமான செக்கில் ஆட்டின நல்ல பியூரான தேங்காய் எண்ணெயில போடுங்க. கண்ட எண்ணெயில போட்டுறாதீங்க, அதுவே அப்புறம் ஒரு தோஷமா போயிடும். தேங்காய் எண்ணெயில விநாயகருக்கு வெள்ளருக்கு திரியில தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை போடுங்க. தொழில் ரீதியா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, எடுத்த காரியங்கள்ல எல்லாமே தடையா இருக்கு, எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆக மாட்டேங்குது, ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் உறுதியாக இருக்கு. ராகு 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. நல்ல, அதாவது நீங்க இவ்வளோ நாளா இருந்த அந்த ஹெல்த் இஷ்யூ எல்லாமே காணாமல் போயிடும். உங்களுக்கு இவ்வளோ நாளா ஹெல்த்தில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா மன ரீதியா, அதாவது ஒன்று உடல் ரீதியா பாதிப்புகள் அல்லது மன ரீதியா பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா சனியோடைய 10ஆம் பார்வை உங்களுக்கு இருந்துச்சு, இப்போ சனியோடைய பார்வையும் போயிருச்சு. அதே மாதிரி ராகு தான் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 4ஆம் இடத்துலையும் கேது 10ஆம் இடத்துலையும் வந்திருக்கனால பொருளாதார ரீதியா நிறைய உயர்வு தான். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு கேந்திரஸ்தானம், 10ஆம் இடமும் அப்படிங்கிறது கேந்திரஸ்தானம்.
ஸ்தானங்களில் வந்து அசுப கிரகங்களுக்கு நல்லது தான். அதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உத்தியோகங்கள்லாம் வந்து நல்ல ஒரு பதவி உயர்வு, 4ஆம் இடம்ங்கிறத பதவி ஸ்தானம். அதனால பதவி உயர்வு உறுதியாக உங்களுக்கு உண்டு. முக்கியமாக வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் சின்சியராக படித்து எழுதினீங்க அப்படின்னா உறுதியாக ஒரு அரசாங்க பதவி, கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. நீங்கள் சின்சியராக படித்து எழுதுங்க. இவ்வளோ நாளாக எவ்வளோ தடைகள் இருந்தாலும் சரிங்க, அந்த தடை எல்லாமே போக்கிறோம். 10ஆவதுக்கு சனி வேற வந்து 10ஆம் பருவம் உங்களோட ராசியை பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ சனியோடைய பார்வையும் இல்லை. இந்த சனியோடைய பார்வை தான் வந்து உங்களுக்கு உடல் ரீதியாவோ அல்லது மன ரீதியாவோ நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கும். ஸோ அந்த பார்வையும் இல்லை. அப்போ பியூர்லி வந்து ராகு கேதுக்கு பார்வை கிடையாது. ஆனால் வரக்கூடிய இடத்த தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ராகு எந்த இடத்துல வந்தாலும் ரொம்ப பெருக்கி விடுவார் அபரிதமாக. ஸோ அதனால 4ஆம் வீட்டில் வந்திருக்கனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸாம் எழுதுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பதவி தேடி வரும். இல்லை நீங்கள் ப்ரைவேட் ஜாப்ல இருக்குனாலும் கூட அடுத்து திடீர்னு ஒரு பெரிய லெவலில் ப்ரொமோஷன் உங்களாலே நம்ப முடியாது ஒரு நல்ல பொசிஷனை உங்களோட ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நல்ல காசு பணமும் உங்களுக்கு நல்ல உயர்வு தான். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நிறைய பேர் வந்து படிப்புல வந்து முன்பை விட நல்ல ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாம இருக்கிறவங்களுக்குலாம் இந்த டைம் 4ல் ராகு வந்திருக்கு. சூப்பராக, அது முக்கியமாக வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் எழுதிட்டு நிறைய இதில் ஃபஸ்ட் இதில் பண்ணியிருப்பாங்க, அடுத்ததில் போகும்போது ஃபெயிலியர் ஆகிருக்கும். அவங்க எல்லாத்துக்கும் இது சூப்பரான டைமு. ஒரு பொசிஷனில் போய் உட்காந்துருவீங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல போஸ்டிங்கே வாங்கிட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்பு கூட இருக்குது. அதே மாதிரி இந்த நீட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தாராளமாக நீங்கள் எழுதலாம். கான்ஃபிடென்ட்டோடு எழுதுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அது உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, இல்லை பேசிக் ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் A1 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ராகு எங்கே வந்தாலும் அவருடைய வேலை வந்து பிரம்மாண்டப்படுத்தி விடுறது. அதனால் படிப்பில் மிகப்பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு உண்டானது, படிப்பு ரீதியாக வந்து வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. உறுதியாக சொல்கிற விருச்சக ராசியில் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ சின்சியராக ட்ரை பண்ணுங்கள். அவங்க எல்லாத்துக்குமே நல்ல அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே நீங்கள் உங்கள் பாஸ் ஆகுறீங்க, நான் இந்த மாதிரி இது படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து ராகு வந்து ஒரு சீக்ரெட்டான கிரகம். அதனால் வெளியில் நிறைய பேத்துக்கு வந்து அதை சொல்லாதீங்க. நீங்கள் படிங்க, நல்லா படிங்க, நிறைய ட்ரை பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ் எழுதுங்க. போஸ்டிங் கிடச்சி போஸ்டிங் போனதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள். ராகு வந்து இப்போ பாம்பு வருது அப்படின்னா சைலண்ட்டாக தான் வரும். வரதுக்கு முன்னாடி நான் வரேன்னு யானை மாதிரி மணியோ சைலம் பண்ணிட்டு வராது, திடீர்னு வரும், படம் எடுக்கும். அது மாதிரி ஒரு விஸ்வரூபம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணினாலும் சரி, என்ன விஷயங்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் யாருக்கும் சொல்லாமல் அதுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால. அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்குலாம் வந்து ரொம்ப ட்ரீமாக இருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் கனவு நிறைய பேத்துக்கு இந்த வீடு கட்டுறது அப்படின்னு. இப்போ 4ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்கனால அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஆல்ரெடி வந்து கட்டின வீடு பழைய வீடை வாங்கி ரெனோவேஷன் பண்ணி அதில் போகிறது, அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அதுக்கு உண்டான லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. ஸோ இந்த வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் தாராளமாக இருக்குது. 10ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து நல்ல புகழ் செல்வாக்கு, இந்த சொசைட்டியில் நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலேருந்து அப்படியே அப்கிரேட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுப்பாரு. புகழ் செல்வாக்கு, நீங்கள் தொழிலை வந்து மேன்மை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. உங்களுடைய தொழிலை வந்து ஒவ்வொரு நாளும் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அது எல்லாமே செய்யுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே அது இதாகாது. செகண்டு தேர்டு அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு உறுதியாக சக்ஸஸ் கிடச்சிரும். புதுசாக தொழில் தொடங்கலாமானா தாராளமாக தொடங்கலாம். ஒரே தொழிலை இன்னொரு பக்கம் ஷிஃப்ட் பண்ணலாமானா அதுக்குண்டான அமைப்புகளும் இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல காசு பணம் வர்றது, செல்வ செல்வாக்கு செழிப்பு எல்லாமே உயரக்கூடிய அமைப்புகளை தான் இருக்குது. 10ஆம் இடம்ங்கிறது வந்து தொழில் மட்டும் கிடையாது, உத்தியோகத்தையும் குறிக்கக்கூடியது. உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றம் உறுதியாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இந்த ராகு கேதுக்கள் வந்து காசு பணம் எந்த அளவுக்கு கொடுக்குதோ அதே ரீதியாக வந்து உறவுகளுடைய கண்டங்களையும் ஏற்படுத்தும். ஸோ இந்த இடத்துல 4ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால 4ஆம் இடம்ங்கிறது தாயார் வழி இது. ஸோ அம்மாவுக்கு, உங்களுடைய அம்மாவுக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை
மனநிலை ரெண்டையுமே பார்த்துக்கங்க. 4ஆம் இடத்துக்கு எப்பெல்லாம் ராகு வருதோ அல்லது கேது வருதோ அந்த காலகட்டங்களில் வந்து தாயாருக்கு ஒரு சின்ன கண்டம் அப்படின்னு சொல்கிறதோ அல்லது ஒரு சர்ஜரி அப்படின்னு சொல்கிற விஷயங்களோ நடக்கும். அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக நீங்கள் மருத்துவரை காமிச்சு ஆலோசனை பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் தெய்வ வழிபாடு தெய்வ அனுகிரகத்தை தேடிக்கங்க. அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு தானாக வந்து சேரும். இவ்வளோ நாளாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா தாயார் வழி சொத்துக்கள்லாம் தானாக வரும். அதே மாதிரி தந்தைக்கு வந்து நல்ல வருமானம், தந்தையாருடைய வருமானம் உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்புகளும் இருக்கு. பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள், தந்தை வழி சொத்துக்கள் இது எல்லாமே வரும். நீண்ட தூர பிரயாணம் போகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு. அதான் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு. இந்த காலகட்டங்களில் கேந்திர ஸ்தானங்களில் வந்து ராகு கேதுக்கள் வரும்போது தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். சில பேருக்கு வந்து இந்த வயிறு சம்பந்தப்பட்ட அதே மாதிரி பிரீத்திங் சம்பந்தப்பட்டது, மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கோளாறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸ், இந்த மாதிரி விஷயங்கள் ராகு கேதுக்கள் எங்க இருக்கோ அதோட காரகத்துவ விஷயங்கள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. கேது வந்து சூரியனுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. அதனால ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ராகு வந்து சனியோடைய வீட்டுக்கு வந்திருக்கனால வயிறு அந்த டைஜஷன் ஆகுது இல்லையா, அது சம்பந்தப்பட்டது, கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருங்க. பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள் இருக்கு. வழக்குகள் இருந்துச்சுன்னா வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சாதிக்க இது வந்து இந்த ராகு கேது வந்து பெண்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா முன்னேறக்கூடிய காலகட்டம் தான். நீங்கள் மிகப்பெரிய லெவலில் முன்னேறதுக்கு உண்டான காலகட்டமாக இது இருக்கு. 4ஆம் இடம்ங்கிறது ஆள் மனசு, நம்மளுடைய மனசு. இப்போ ராகு அங்கே வரும்போது பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணும், இந்த மனசுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாது. அப்போ வந்து உங்கள் மனசை உடைக்கிறதுக்குன்னு இப்போ குருவோடைய பார்வையும் கிடையாது. அஷ்டமத்தில் குரு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் பொதுவாகவே 12 ராசிகள்லேயே விருச்சக ராசி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் நான் சொல்லுவேன். ஏன்னா அது கால புருஷனுக்கே 8ஆவதா வர்றது. ஸோ அதனால உங்கள் மனசை உடைக்கிறதுக்குன்னு யாராவது வருவாங்க. அவங்களுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் தூரமாக அவங்க கிட்டே இருந்து தூரமாக தள்ளி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்னேறி போய்கிட்டே இருங்க. அதை தான் நான் சொல்லுவேன். பொதுவாகவே விருச்சக ராசிக்கு நிறைய திறமைகள் இருக்குது. செயல் திறமைகள் முன்பை விட நல்லா இருக்கும். இந்த காலகட்டம் நீங்கள் முன்னேறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. ஆல்வேஸ் வந்து நீங்கள் நல்ல வேலை பார்ப்பீங்க. உங்களுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே திறமைகள் அதிகமாக இருக்கனால உங்களை சுற்றி எப்போவுமே வந்து ஜெலஸ் உள்ள பீப்புள், அதாவது உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. ஆனால் பாவம் அது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்கிட்டனா உங்கள் நண்பர்கள்கிட்ட தான். எதிரிகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு எதிரின்னு தெரியும். ஆனால் நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக இருக்கும்போது அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு லக்னாதிபதி, அதாவது ராசியாதிபதி உங்களுக்கு செவ்வாய், எதிரி ஸ்தானத்துக்குடையவரும் செவ்வாயே வராரு. அதனால உங்களுக்கு மேக்சிமம் நண்பர்கள் தான் வந்து எதிரிகளாக இருப்பாங்க. கூட இருந்துகிட்டே உங்களை பற்றி தப்பாக பேசுறது, இதனால மனசு உடஞ்சு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். இது எப்போவுமே இருக்கிறதானே நினச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் கடந்து போயிட முடியும். ஆனால் ரொம்ப கவனமாக இருங்க. மனசு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் முன்னேறணும் அப்படின்னா மைண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க. பொதுவாகவே ராகு கேது வந்து பொருளாதார நிலையும் உங்களுடைய உத்தியோகம் தொழிலையும் நல்லா வளர்த்தி விடக்கூடிய ஸ்தானங்கள் அதாவது வந்திருக்கு. அதிகமாக டிராவல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் நல்லபடியாக போனால் கூட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் தான் எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் விஷயமாவோ அல்லது உத்தியோக விஷயமாவோ வெளியூர் போகிற மாதிரி இருக்குது, அர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆக்டிங் டிரைவரை நீங்கள் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக நைட் டைமில். அப்போ வந்து என்னென்னா ராகு வந்து நைட் டைமை குறிக்கிறது தான், இருட்டை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ நீங்கள் நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 4ஆம் இடம்ங்கிறது பயணம், வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியது. ஸோ இதில் ராகு வந்திருக்கனால ரொம்ப ரொம்ப வண்டி வாகனங்களில் போகும்போது பயணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயங்களையுமே கவனமாக இருந்துட்டா மிகப்பெரிய லெவலில் நீங்கள் உயர்வு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.